செயின்ட் ஜான் ஆஃப் த கிராஸ், அதாவது புனித சிலுவையின் யோவான். 1542ல காஸ்டிஸ் அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்காரு. சின்ன வயசுலயே தந்தை குடும்பத்தை விட்டு போக தாயோட பராமரிப்புல வளர்ந்திருக்காரு. நெசவு தொழில் செய்யக்கூடிய ஏழ்மையான குடும்பம். இதனால யோவான் சின்ன வயசுலயே மருத்துவமனையில வேலை செஞ்சு அதன் மூலமா கிடைக்கக்கூடிய வருமானத்தை தாய் கிட்ட கொடுத்து தாய்க்கு பேருதவியா இருந்திருக்காரு. தன்னோட 21வது வயசுல கார்மல் சபையில சேர்ந்திருக்காரு. 26வது வயசுல குருவா திருநிலைப்படுத்தப்பட்டிருக்காரு. அதே வருஷம் புனித அபிலா தெரசாவை சந்திச்சிருக்காரு. தெரசாவும் யோவானும் சேர்ந்து கார்மல் சபையில பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆண்கள் துறவர சபையோட தலைவரா யோவான் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஆண்கள் துறவர சபையில பல மாற்றங்களை யோவான் கொண்டு வந்திருக்காரு. இதை விரும்பாத ஒரு சில பேரு யோவானை கடத்தி சித்திரவதை செஞ்சிருக்காங்க. எல்லா சித்திரவதைகளை தாங்கி கொண்ட யோவான் அங்க இருந்தே த டார்க் நைட் ஆஃப் த சோல் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதுக்கு பிறகு பல புத்தகங்களை யோவான் எழுதியிருக்காரு. யோவான் தன்னோட சபை குருக்கள் கிட்ட அனைத்தையும் துறந்து வாழணும், அளவு கடந்த அன்பு செலுத்தணும் அப்படின்னு வற்புறுத்திக்கிட்டே இருப்பாராம். ஒரு கட்டத்துல இவரோட சபை 2 குழுக்களா பிளவுபட்டிருக்கு. ஒரு குழு இவருக்கு எதிராக திரும்பி இருக்கு. இவரோட தலைவர் பதவி பறிக்கப்பட்டிருக்கு. இதனால யோவான் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்காரு. இவரோட கால இருந்த புற்றுநோய் உடல் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருக்கு. தன்னோட வாழ்நாட்களையே இறைப்பணிக்காக அர்ப்பணிச்சு பல இன்னல்களை சந்திச்ச யோவான் 1591ல சிலுவையை கையில் ஏந்தினபடியே இறந்து போயிருக்காரு. 1726ல திருத்தந்தை 13ஆம் பெனடிக்ட் அவர்கள் புனிதர் பட்டம் கொடுத்திருக்காரு. 1926ல திருத்தந்தை 16ஆம் பயஸ் அவர்கள் மறைவல்லுனர் பட்டம் கொடுத்திருக்காரு. டிசம்பர் 14 செயின்ட் ஜான் ஆஃப் த கிராஸோட ஃபீஸ்ட் டே.